അമൃത വട തില ധൂർവ പയസ്സർപ്പി ചൊല്ലുക. പയസ്സർപ്പി ഇത്യാദികളാക്കും 7 ദ്രവ്യങ്ങൾ. அமிர்தம் சொல்கிறது வந்து நித்திய நிதானமாக இருக்கொண்டதான ஆயுஷை வர்த்திப்பிக்கிறதுக்காகவும் அமிர்தம். அமிர்தவல்லி சமேத தன்வந்தரி மகாவிஷ்ணு சொல்லுவோம். நம்ம கையில் அமிர்த கடத்தை வச்சுக்கொண்டிருப்பார், கையில் அமிர்தவல்லி, அதனால அமிர்தம். தென் வந்து பேரால் மொக்கு. பேரால் மொக்கு மட்டும் எப்படி கட்டுதுன்னா, ஆராலையுமே வந்து முளப்பிக்க முடியாது. ஆலை முளப்பிக்கிறது காக்கை தான். ஆலை வந்து நம்ம இங்கேருந்து ஒரு வித்தை கொண்டு போய் போட முடியாது. இது காக்கை சாப்பிட்டு காக்கை எங்கேயாவதுலாம் போய் பறந்து அங்கங்கே போடுறது, அப்படி உருவானது பேரால் மொக்கு. அதனால் வந்து எத்தனை உண்டாகிறதுன்னு கணக்கே இல்லை. ஆள் பெருசாக இருக்குது அரச மரம். ஆனால் வந்து அதனோட விதை வந்து குட்டி குட்டியாக இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்கும். அதனால் பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் வாழறதுக்கு வேண்டியாக்கும் இந்த பேரால் மொக்கு. தென் வந்து தூர்வா. தூர்வா துஸ்வப்ன நாசினி சொல்கிறான். தூர்வாவை போட்டதுன்னா സ്വപ്നം, നല്ല സ്വപ്നം വരും. നല്ല സ്വപ്നം വരുന്ന എന്നാക്കും, നല്ല ചിന്തനകൾ വരും മനസ്സിൽ. അതിനകത്താണ് നല്ല സ്വപ്നങ്ങൾ വരുന്നത്. ദുഷ്ടമായ ചിന്തനകൾ ഇരുന്നിരുന്ന ദുഷ്ടമായ സ്വപ്നം വരും, ഭയം വരും. ഭയം വേഗം വന്നിരുന്നാൽ മരണം വന്നുള്ളൂ. അത് വരാമിരിക്കാക്കും ദൂർവ. യോ ധൂർവാങ്കുരൈർ യജതി സ വൈശ്രവണോഭമോ ഭവതി அப்படின்னு அதர்வசீர்ஷம். அடுத்தது வந்து திலம். தில பாபஹரோ நித்தியம் விஷ்ணோரம்ச சமுத்பவா சொல்கிறான். பாபஹரா, ஏதாவது பாவங்கள் ஏதாவது பண்ணியிருந்தா அந்த பாவங்கள், எல்லா பாவங்களும், என்னென்ன பாவங்கள் பண்ணாலும் தப்பு தெரிஞ்சும் தெரியாமல் ஏகப்பட்ட பாவங்கள் நம்ம பண்ணுறோம் இருந்தாலும் அந்த பாவங்கள் எல்லாம் நிவர்த்தியாகிறதுக்காகவும் இந்த திலத்தை போடுறது. பட் வந்து திலஹோமமாக இருந்ததுன்னா திலத்தை தனியாக போடுவா. இது வந்து மிருத்யுஞ்சய மந்திரனால அதில் வந்து நம்ம விரீகியை சேர்த்தி அதில் வந்து நெல்லை சேர்த்தி போடுறோம், சரியாக போடக்கூடாதுன்னுள்ளதுக்காக. தென் அடுத்தது வந்து பயகா. பயகான்னா பாயசம். பாயசத்துக்கு தகுந்ததான திரவியங்கள் எல்லாம் மதுரமாக இருக்கணும் வாழ்க்கை என்பதுக்காக. அடுத்தது வந்து கீ. கீ சொல்லிட்டுனா நெய். நெய்யை விட்டுதுன்னா എല്ലാ പാവങ്ങൾക്കും ദേവാനാം ആജ്യമാഹാരം അത ശാന്തിം പ്രയച്ചമേ. എന്താ പൂജാഹോമങ്ങൾ இருந்தாலும் ആജ്യം പ്രധാനം. ആജ്യം 3 നാളേക്ക് നെയ് വിട്ട് சாப்பிடாமல் இருந்ததுன்னா 4வது நாளுக்கு பிராமணத்துவமே போயிருந்துடுவா. பிராமணனுக்கு நெய் பிரதானமாக்கும். அதனால் அந்த நெய் அப்படியுள்ள 7 திரவியங்களாக நம்ம இதில் மிருத்யுஞ்சய ஹோமத்துக்கு பயன்படுத்துகிறோம். எல்லாம் வடிக்கிறது, சத்தம் கேட்கறது, டக் 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 டக்குன்னு. இந்த ரோகங்கள் எல்லாம் வடித்து சிதறி போயிடும் அப்படின்னு உள்ளதான நம்பிக்கை. உருவாதிகமிவ பந்தனாது. இந்த வெள்ளரிக்காய் இல்லை, நம்ம மற்றொரு சின்ன வெள்ளரிக்காய் உண்டு. அந்த வெள்ளரிக்காய் நம்மகிட்ட இருந்தால் முத்தியாச்சுன்னா அந்த வள்ளியிருந்து விட்டு விடுவான். அதை நம்ம விடுப்பிக்கிற அவசியம் இல்லை. பாக்கி எல்லா காய்கறிகளுக்கும் நம்ம படித்து வரைக்கணும். இது தனியாக விட்டு வந்துவிடும். அப்போ வந்து மிருத்யுகிட்டேருந்து விட்டு போகிறதுக்கு, அதிக காலம் சௌக்கியமாக ஜீவிக்கிறதுக்கு வேண்டியாக்கும் இந்த மகாமிருத்யுஞ்சயம்னு பேர். அது பண்ணுறோம். 7 பிராமணால் சேர்ந்து சப்தத்ரவியம். 8வதாக ஒருத்தர் கூட இருந்ததுன்னா அஷ்டௌ பிராமணான் சமயக் கிராஹயித்வா சூரியவர்ச்சஸ்வி பவதி அப்படின்னு 8 பேர் சேர்ந்து பண்ணியாச்சுன்னா அது வந்து தேவமாரை போய் சேரும் என்பது நம்ம ஐதிஹ்யம். அதுவும் மகாசிவன் கோவில் காலாகாலமாக இருக்கக்கொண்டது, குறைஞ்சபட்சமாக ஒரு 600 வருஷமாக இருக்கக்கொண்டதான கோவில். அதில் குறைஞ்சபட்சமாக ஒரு 100-110 வருஷமாக இவா குடும்பத்தில் சேர்ந்து வாழை பூஜை பண்ணிகிட்டு இருக்கா. இதெல்லாம் பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு. அந்த சிவன் கோவிலில் இந்த கணபதி பிள்ளைன்னு பெரியவர் உத்திர நட்சத்திரத்தில் சிம்மராசியில் பிறந்திருக்காரு. அவருக்கு தேகாரோக்கியம் கொஞ்சம் மோசமாக இருக்குது. அது நல்லபடியாக அமைஞ்சு ட்ரீட்மெண்ட் எல்லாம் அனுகூலமாக வந்து சதாபிஷேகம், கனகாபிஷேகம்
சதாபிஷேகம் சொல்லியாச்சுன்னா அதை மாணிக்கண்ணா உட்காந்துருக்காரு. மாணிக்கண்ணா வந்து பார்த்தோம்னா 86 வயசாயாச்சு. உத்தமராக உட்காந்துட்டு எங்கே கூப்பிட்டாலும் சின்ன குழந்தை மாதிரி ஓடி வந்து எல்லாம் கூட நிற்க கொண்ட ஆள். அது மாதிரி நடராஜனா இருக்கார். எல்லாருமே பெரிய பெரிய ஆளுகளாக நமக்கு வந்து அமைஞ்சுது. அதுக்கு பெரிய காரியம் வந்து சிவபிரசாதம் தான். இருந்தால் அவள் காலாகாலமாக அவள் அப்பா தாத்தா எல்லோரும் பண்ணியிருக்காங்க. அவரே பண்ணணும்னு சொல்லி பெரிய படிப்பு படிச்சிருக்காரு. அந்த படிப்பெல்லாம் வேண்டா வச்சு இங்கே வந்து சிவசேவை பண்ணிட்டுருக்காரு. அந்த மாதிரி ஒரு இடத்துல நமக்கு அமைஞ்சது. பெரிய சாமவேதம், வேதானாம் சாமவேதோஸ்மி அப்படி சொல்லக்கூடதானே பகவான் கிருஷ்ணன் சொல்கிறாரு. வேதங்களில் 4 வேதங்கள் இருக்குன்னு கூட வந்து நான் தான் சாமவேதம் அப்படிங்கிறாரு. சாமவேதத்தை கரகடைஞ்சு அத்தியனம் பண்ணி சொல்லியிருக்காரு. மகேஷ் சர்மா என்னோட சின்ன வயசுலேருந்தே சொன்ன மாதிரி தெரியும். கிட்டத்தட்ட 46 வயசாச்சுன்னா 40 வயசுல எக்ஸ்பீரியன்ஸு. பெரிய பிரம்மஸ்ரீ சுந்தரவாதியாரை வந்து தன் கையால் சகல விதமான உபச்சாரங்களும் பண்ணி சுந்தரவாதியாரை இத்தனை காலத்துக்கு வாழ வச்சதே இந்த மகேஷ்வாதியார் தான் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி அவர் வந்து கனகாபிஷேகம் பண்ணுற லெவலுக்கு வாழ்ந்தார் அந்த வாத்தியார். அப்போ வந்து வாத்தியார் பரம்பரையாக இருக்க கொண்டதான ஒரு அமைப்பு. அப்படி எல்லாருமே வந்து படித்தவாளாக வந்து நல்லபடியாக நல்ல சிவங்கோவிலில் அனுகூலமான நாளிலே பௌமவாசரம்னு சொல்லுவாள். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. பூமிதான் க்ஷமையா பிருத்திவி சமஹா. இப்போ நமக்கு இந்த கணபதி பிள்ளைக்கு வந்து ஒரு பொண்ணு, அவள் நித்யா. அவள் வந்து இந்த சுகமில்லாத குழந்தைகளுக்கு படிப்பிக்கிற டீச்சராகும். அதுக்கு க்ஷமதான் வேணும் நிறைய. அந்த க்ஷமையை வந்து அனுகூலமாக க்ஷமையா பிருத்திவி சமஹா. க்ஷமைக்கு பூமி தேவி தான், பொறுத்தான் பூமி ஆண்டான்னு சொல்லுவாள் தமிழில். அப்போ வந்து அது பௌம வாசனமாக வர அமைஞ்சிருக்கு. உத்திர நட்சத்திரம், அதுவும் சிம்மராசி. அது வந்து சிம்மராசியில் பிறந்ததுன்னா சிம்மம் மாதிரி வாழ்வா அப்படின்னு சொல்லுவாள். அவள் வந்து அனுகூலமாக வாழட்டும், பல காலம் வாழட்டும், இந்த மாதிரி நல்ல காரியங்கள் நிறைய பண்ணட்டும், நிறைய பிராமணர்களுக்கு தான தர்மங்கள் பண்ணட்டும், மகாசிவனோட பிரசாதத்தில் அனுகூலமாக 100 வயசு வாழட்டும்னு நம்ம பிரார்த்திக்கிறோம்.